முஸ்லிம் என்பவன் யார் என்றால் அல்லாஹ்வை மாத்திரம் இலாகாக ஏற்றுக்கொள்பவன் தான் அடிப்படையில் உண்மையான முஸ்லிம் என்ற தகமையை பெறுகிறான். அல்லாஹ்வோடு யார் வேறொரு இலாக இருப்பதாக நம்புகிறாரோ, அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறாரோ அவர் முஸ்லிம் என்று அந்த பேருக்குள் நுழைந்து கொள்ளவே முடியாது. அதனால் தான் அந்த நபிமார்களுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், வனஹனு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கே அடிபணிந்த முஸ்லிம்கள் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே அடிபணிவது அல்ல, அல்லாஹ்வுக்கு அடிபணிவது, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்துக்கு அடிபணிவது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவது, அதுதான் உண்மையான இஸ்லாம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லும்போது, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அஸ்லிம் பணிந்து விடு, அடிபணிந்து விடு என்று சொன்னபோது கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் அடிபணிந்து விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார்.